ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். 2024 நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் உடைய கட் ஆஃப் பற்றி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயம், ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு ப்ரெஷர், டென்ஷன். இது எல்லாமே நியாயமான ஒரு டென்ஷன் தான், சரிங்களா? அந்த பயம் அப்படின்றது யாருக்குமே கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு லைஃப் டர்னிங் பாயிண்ட், சரிங்களா? அந்த ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது யாருக்குமே அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது தன்னை விட்டு போயிடக்கூடாது, கண்டிப்பாக கிடைக்கணும். எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. இந்த வருஷம் ஒரே அட்டம்ப்டில் கூட நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆசை தானே. எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா யாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கின்றதை விட லைஃப் டைம் செட்டில்மெண்ட், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது குரூப் 4 கட் ஆஃப் பற்றிய பயங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளோட லைஃபே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து, அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுனதுலேருந்து, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எக்ஸாம் ஆன்சர் கீ வந்ததுலேருந்து, கட் ஆஃப் வரப்போகிறதுலேருந்து, வந்ததுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கவுன்சிலிங்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எத்தனை பேர் கொடுத்து வச்சிருக்கு? எத்தனை பேருக்கு டிஎன்பிஎஸ் ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட அந்த பச்சை மயில கையெழுத்து போட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வெளியே வந்து நின்று அந்த செவத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற செவத்துக்கு முன்னாடி நின்று அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த ஒரு லக்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல, சரிங்களா? ஓகே, பட் இருந்தாலும் அந்த பயம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் முன்ன பின்ன நமக்கு ஜாப் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி, நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போயாகணும். குரூப் 4 தான் லைஃப்னு இல்லை, அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, வாட் எவர் இட் இஸ், இப்போ நம்ம அந்த விஷயத்தை பார்ப்போம். 2022 குரூப் 4 உடைய கட் ஆஃபுக்கும் 2024 குரூப் 4 உடைய கட் ஆஃபுக்கும் இடைப்பட்ட சின்ன ஒரு வேரியேஷன் பற்றி பார்த்தலாம். இந்த வேரியேஷன் பொறுத்த வரைக்கும் மோரார்லெஸ் 2022 விட இந்த வருஷம் கொஞ்சம் மோரார்லெஸ் 2 to 3 மார்க் முன்ன பின்ன இருக்கலாம், சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2024 பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 244ன்னு தெரியும், சரிங்களா? அதுலேயே 31% இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடும். மிச்சம் 69% கோட்டா ரிசர்வேஷனுக்குள்ளே தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. இந்த 69% அப்படின்றது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அப்புறம் உட்பிரிவு பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அந்த மாதிரிலாம் போயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 2022 கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பிசி 167, எம்பிசி 167, எஸ்சி 164, எஸ்டி 160. இந்த மாதிரி தான் 2022 குரூப் 4 கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அப்படியே பாருங்கள், அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2024 பொறுத்த வரைக்கும் பிசி 170 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், எம்பிசி 169 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், எஸ்சி 167 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், எஸ்டி 165 ப்ளஸ்ஸாக இருக்கலாம். அப்போது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பாருங்களேன். லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணப்பட்டதுக்கும் இப்போ ப்ரெசென்ட்டில் கண்டக்ட் பண்ணப்பட்டதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? ஒரு 3 மார்க், மோரார்லெஸ் 3 மார்க் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள். 167, 170, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் ஒரு 2 மார்க் முன்ன பின்ன, ஓகேங்களா? இவ்வளோ வித்தியாசம். ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மார்க் முன்ன பின்ன, 164ன்னு 167 ப்ளஸ். எஸ்டி பொறுத்த வரைக்கும் 160 அப்படின்னா 165 ப்ளஸ் ஒரு 3 மார்க். அவ்வளோதான் சொல்கிறேன். அதாவது லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணப்பட்ட இந்த குரூப் 4 கட் ஆஃபுக்கும் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணப்பட்ட குரூப் 4க்கும் அதிகபட்சமாக 2 முதல் 3 மார்க் அதிகமாக வரும், அவ்வளோதான் விஷயம், சரிங்களா? ஓகே, ஏன்னா 2024 பொறுத்த வரைக்கும் 10,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் கேட்டிருந்தாங்க, 10,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் கேட்டிருந்தாங்க, 6,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போது உங்களுக்கு வந்து கட் ஆஃப் எதை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், கொஷின் ஹார்ட்னஸ், டோட்டல் என்ன சொல்கிறது, கேண்டிடேட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் எழுதிருப்பீங்களா, நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுனீங்க, நீங்கள் தான் கேண்டிடேட்ஸ். அப்புறம் கம்யூனிட்டி லெவல். ஸோ இந்த 4 விஷயத்துலையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃபே ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. ஒருவேளை கொஷின் ரொம்ப ஹார்டாக இருந்தது, யாராலுமே அட்டன் பண்ண முடியல, யாராலுமே ஒரு 100, 110 கொஷினுக்கு மேலே அட்டன் பண்ணவே முடியல, அப்படியே கட் ஆஃப் அப்படியே சர்ன்னு குறைஞ்சிரும் இல்லையா? இன்னொரு வகையில் கட் ஆஃப் வந்து குறையும். எப்படின்னா கட் ஆஃப், அதாவது என்ன சொல்கிறது, வேக்கன்சிஸ், நம்ம வேக்கன்சி நல்லா ஹைக் பண்ணுறாங்க, ஒரு 10,000, 12,000, 13,000 வேக்கன்சிஸ் ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த வகையில் வேணால் கட் ஆஃப் ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த வருஷம் கேட்கப்பட்ட கட் ஆஃப் பொறுத்தவரை, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும்
6244 வேகன்சிஸ்ன்றது ரொம்ப அதிகமும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, ரொம்ப மாட்ரேட் வேகன்சிஸ், ரொம்ப மாட்ரேட் வேகன்சிஸ். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 வேகன்சிஸ் தான் கேட்டிருந்தாங்க 2024 கேட்டிருக்காங்க. இப்போ வர ஜூலை 13ஆம் தேதி சாட்டர்டே வந்து எக்ஸாம் நடக்க போகுது. இது ரொம்ப கம்மியான வேகன்சி. ஏன்னா காரணம் ரொம்ப ஹை லெவல் போஸ்ட், சரிங்களா. அதேமாரி குரூப் 1 பி சர்வீசஸ், சி சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29 வேகன்சிஸ் கேட்டிருப்பாங்க. குரூப் 2 ஏ பொறுத்த வரைக்கும் 2A சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோங்க, ஒரு உங்களுக்கு 2000 ப்ளஸ் வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்க, 2000 ப்ளஸ் வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஓகே, அப்போது நம்மளுடைய கட் ஆஃப் என்பது இதன் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போது நம்ம கண்மூடித்தனமாக நம்ம வந்துட்டு இவ்வளோ இருக்கலாம் அவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப அக்யூரேட்டாகவும் சொல்லிட முடியாது. மோர் ஆர் லெஸ் லாஸ்ட் டைம் விட இப்போ 2 to 3 மார்க்ஸ் அதிகமாக இருக்கலாம் ஒழிய குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் பார்த்தீங்கன்னா நம்ம வேகன்சிஸ் கொஞ்சம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு கீழே இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 to 155 ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கெல்லாம் ஜாப் இருக்கா இல்லையன்றதை பற்றி நாங்கள் சொல்ல வரல, எல்லாமே டிஎன்பிசி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். பட் இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தாங்க, சார் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஏறிச்சு அப்படின்னா எனக்கு ஜாப் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. சரி, உங்களுக்கு ஜாப் கிடைக்குதுன்னே வச்சுக்குவோம். உங்களை விட சற்று அதிகமான மார்க், அதாவது ஒரு 156 ஒரு 169 வரைக்கும், சரிங்களா, இந்த மார்க் வரைக்கும் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அப்போ அவங்களுக்கும் வேலை கிடைக்கணுமா இல்லையா, சரிங்களா. அப்போ அவங்களுக்கும் வேலை கிடைக்கணும் இல்லையா. அப்போ அவங்களுக்கே வேலை கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கணும் இல்லையா, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கணும் இல்லையா. அப்போ 155க்கே வேலை கிடைக்கும் அப்படின்னா அப்போ 156க்கும் வேலை கிடைக்கணும், 157க்கும் வேலை கிடைக்கணும், 158க்கும் வேலை கிடைக்கணும், 159க்கும் வேலை கிடைக்கணும், 160க்கும் வேலை கிடைக்கணும், திரும்ப 161லேருந்து 169 169 வரைக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நம்மக்கிட்ட இல்லையே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போது இது டவுட்டு தான். இன்னும் பரவாயில்ல, இது கூட பரவாயில்ல. இப்போ பாருங்க சரி இருங்க, 160 ப்ளஸ் இருந்தால் வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நீங்கள் எந்த ஒரு கம்யூனிட்டி கூட இருங்க, சரிங்களா. பட் இருந்தாலும் உங்களுக்கே வேலை கிடைக்குதுன்னா உங்களை விட அதிகமான மார்க்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 165 வாங்கியிருப்பாங்க, சரிங்களா. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, 165 வேலை கிடைக்கும் சார் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, இருக்கட்டுமே. ஆனால் அது அவங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்தது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிஹெச்டியும் பொறுத்தது, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரிசர்வேஷன் பொறுத்தது, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் டைப்பிஸ்ட் பிடிச்சிருப்பாங்க, ஷார்ட் ஹேண்ட்ஸு, அப்புறம் லோயர் ஹையர் சீனியாரிட்டி லெவல் இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருப்பாங்க, அதை பொறுத்தது. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஆனால் டிஎன்பிசி தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முடிவு. இன்னொரு விஷயம், நம்ம வேகன்சிஸ் ஏற்றுவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபைனல் சிச்சுவேஷன்ஸ், சரிங்களா. கடைசி டைமில் ஒரு 300லேருந்து ஒரு 400க்குள்ளே வேக்கன்சிஸ் அதிகமாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் இந்த அளவுக்குலாம் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 300லேருந்து 400 ஏறி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அப்படியே 300 400 இது ஏறிச்சினாலும் நிறைய பேருக்கு அதிகமான மார்க் அடுத்த கட்டமாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் கிடைக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், பிசிக்கு 170 இருந்தால் வேலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா. அடுத்த கட்டமாக ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா ஒரு 169 அவங்களுக்குலாம் வேலை கிடச்சிரும். 169னா பிசியில் மட்டும் 169 இருக்காங்க, எம்பிசியில் இதுக்கு ஒன்று அலோகேட் பண்ணுவாங்க, ஒரு 168 இருந்தால் வேலைப்பா, எஸ்சிக்கு ஒரு 166 இருந்தால் வேலைப்பா, எஸ்டிக்கு ஒரு 164 இருந்தால் வேலைப்பா. இந்த மாதிரி ஒரு மார்க் கம்மி பண்ணி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அப்போ அந்த பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மார்க் கம்மி பண்ணி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகமாச்சு இல்லையா, அதனால் ஒரு மார்க் கம்மி பண்ணி பிசியில் 169 இருந்தால் வேலை, ஏன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா பிசிலேயே கிட்டத்தட்ட 30% இடம் ஒதுக்கீடு. அப்போ எத்தனை பேர் வருவாங்க, அப்போ எம்பிசியில் எத்தனை பேர் வருவாங்க, எஸ்சியில் எத்தனை பேர் வருவாங்க, எஸ்டியில் எத்தனை பேர் வருவாங்க, இதெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் கொடுக்கறதுக்கு வேகன்சி இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா. சரி, ஓகே. இருந்தாலும் நீங்கள் அதீதமாக நம்பிக்கையை வச்சுருக்க வேணாம், நம்ப வேணாம், நம்பாமல் இருக்க வேணாம். ஆனால் நீங்கள் அடுத்த கட்டமாக முன்னேறி செல்வது தான் உங்களுடைய நிலையான ஒரு தன்மை. ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே குழம்பை குட்டை மாரி ஒரு இடத்துல நிற்க வேணாம். தெளிந்த நீராக
ஆற்று நீராக ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்டமான டார்கெட். அப்போ குரூப் 1 இருக்குது, குரூப் டூ ஏ சர்வீசஸ்லாம் வருது. நல்லா எழுதுங்க. இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் தவறவிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே குரூப் 1, குரூப் 2 ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் டைம் டர்னிங் பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பு விட்டுட்டாலும் குரூப் 1, குரூப் 2 ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட படித்து உங்களுக்கு முன்னாடியே குரூப் 4ல் போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின உங்களுடைய ஃப்ரெண்ட் நாளைக்கு நீங்கள் குரூப் 1ல் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் சல்யூட் போடுவார். ஓகேங்களா? அந்த காலகட்டம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கட் ஆஃப் பற்றின பயங்கள் வேண்டாம். நல்லா படிங்க, நல்லா முயற்சி எடுங்க. நம்முடைய முயற்சி தான் நம்மளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும். அதனால் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகேங்களா? வாட் எவர் இட் இஸ், நம்முடைய முயற்சி பொறுத்து தான் நம்முடைய லைஃபே அமையும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது என்னுடைய கட் ஆஃப் இவ்வளோ இருக்கோ அவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பற்றி யாருக்காவது கொஞ்சம் ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பகிருங்க. முடிஞ்ச ஸ்டேட்டஸில் கூட வைங்க. நம்ம இதே போன்ற அடுத்த கண்டென்ட்டில் இந்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.